My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு நம்ம இன்னொரு வித்தியாசமான செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு மிளகாய் செடியில் 3 கலரில் மிளகாய் காய்க்கும் சொன்னால் நீங்கள் நம்புவீங்க? 3 கலரில் காய்க்கக்கூடிய மிளகாய் செடி ஃபுல்லாக குத்தாக காய்க்கும் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? 3 நிறத்துலையும் ஒரே மிளகாய் மாறும், அது சமையலுக்கும் ரொம்ப சுவையான மிளகாய் இருக்கும் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிரேப் சில்லி. இந்த கிரேப் சில்லியை நம்ம எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்கலாம் அண்ட் விதைகளை எப்படி சேகரிக்கலான்றதை பற்றி தான் ஒரு டீட்டெயில் வீடியோவை பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவை நம்ம விதைப்புலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த விதைகளை நான் சீட் டு பிளான்ட் அப்படின்ற ஆன்லைன் வெப்சைட்லேருந்து தான் வாங்கி, இந்த சீட் டு பிளான்ட் வெப்சைட்டில் விதைகள் வாங்கலாமா வேண்டாமான்றதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் விதைகள் விதைக்கிறதுக்கு நான் எப்போவுமே விதைக்காக யூஸ் பண்ணுற 1 பங்கு மண்புழு உரம், 2 பங்கு தேங்காய் நார் கழிவு, அப்புறமா கொஞ்சமாக வெப்பம் புண்ணாக்கு, இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். விதைகள்லாம் விதைச்சிட்டு மேலே தேங்காய் நார் கழிவு போட்டு மூடிட்டு அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு நம்ம அந்த விதை தட்டை நம்ம ஒரு நிழல் பங்கான பகுதியில் வைக்கணும். அப்படி வச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 7 நாட்களில் அந்த விதைகள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மிளகாய் செடி வளர்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. மிளகாய் செடிகள் விதைகள் முளைக்கிறதுக்கு டைம் ஆகும். அந்த முளைச்ச விதைகள் நாத்தா மாறி டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் கன்சியூம் பண்ணும். அது அந்த மிளகாயுடைய நேச்சர். பார்க்குறது கரெக்டாக விதை விதைச்சதுலேருந்து 7 நாள் கழிச்சிருக்கு அப்டேட். அந்த விதைகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக ஒரு 15 நாட்கள் கழிச்சிருக்கு அப்டேட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த நாற்றுகள்லாம் அப்படியே தான் இருக்குது, இன்னும் பெருசாக வளரல. அண்ட் இது கரெக்டாக 25 நாட்கள் கழிச்சிருக்கு அப்டேட். மிளகாயோட நாற்றுகள் மெதுவாக தான் வளரும், அதுக்கான டைமை நம்ம கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு அடுத்து நான் பண்ணுற ப்ராசஸ் தான் ப்ரிக்கிங் ப்ராசஸ். ப்ரிக்கிங் ப்ராசஸ் பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். இந்த மாதிரி இந்த விதைத்தட்டில் இருக்க நாற்றுகளை வேறு எந்த விதமான டேமேஜ் இல்லாமல் அதை எடுத்து இண்டிவிஜுவலாக ஒரு சின்ன கப்பில் அதை நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதில் அந்த நாற்றை கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணுறது பேர் தான் ப்ரிக்கிங் ப்ராசஸ். இப்போ அடுத்ததான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். நாற்று கரெக்டாக இந்தளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்கள் ஆச்சு. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிளகாய் வளர்க்கறதுக்கு தேவையான மண்கலவை பற்றி பார்த்துலாம். மிளகாய் செடிகள் அடிப்படையிலே அதிகமான நியூட்ரிஷனை கன்சியூம் பண்ணி தான் வளரும். ஸோ அது ஏற்ற மாதிரி ஒரு ஹை pH வேல்யூவான நீங்கள் ஒரு மண்கலவை ரெடி பண்ணுறது ரொம்ப அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் மண்புழு உரம், மாட்டு எரு, அப்புறமா வேறு ஏதாச்சும் வீட்டு குப்பையிலேருந்து ரெடி பண்ண உரம், இந்த மாதிரியான ஆர்கானிக்கான மெட்டீரியல் நீங்கள் நிறைய உங்கள் மண்கலவையோட சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மண்ணோடைய pH வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மண்கலவையெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்டெப் அந்த நாத்தோடைய டாப் பார்ட்டை நீங்கள் லைட்டாக பிஞ்ச் பண்ணி, அதாவது கிள்ளி ரிமூவ் பண்ணணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி. இதுக்கான காரணம் இப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மிளகாய் செடி இன்னும் அதிகமான கிளைகள் ப்ரொடியூஸ் பண்ணி நல்லா செடி ரொம்ப அடர்த்தியாக வளரும். அப்படி இல்லைனா லைட்டாக ஒரே ஒரு கிளையாக ஒரே ஒரு சின்னதாக அடர்த்தி இல்லாத ஒரு மிளகாய் செடியாக தான் வளரும். நார்மலாக அந்த மண் எந்த அளவுக்கு இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு மட்டும் மிளகாய் செடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போதும். நீங்கள் கொஞ்சம் ஆழமாக வேணால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஆழமாகவோ இல்லை ரொம்ப மேலேயோ மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். As you can see, எதிர்பார்த்த இந்த வைரஸ் தாக்குதல் இந்த செடிக்கு வந்திருக்கு. இது இலை சுருட்டல், இது ஒரு வைரஸ் தாக்குதல். அண்ட் இதை சரி பண்ணுறதுக்கு நாம் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே ஒரு நீராதாரமான லிக்விட் ஃபர்டிலைசரை, ஒரு ஆர்கானிக்கான லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம கொடுக்கணும். அந்த லிக்விட் ஃபர்டிலைசர்ன்றது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை நீங்கள் புளிக்க வச்சு கொடுக்கலாம், இல்லைனா பஞ்சகவியை கொடுக்கலாம், இல்லை மீன் அமிலம் கொடுக்கலாம். வீட்டில் இருக்க இலை குப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த கசிவை நீங்கள் கொடுக்கலாம். அதை பற்றின ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நாற்று மாற்றி வச்சதுலேருந்து ஒரு 40 நாள் கழிச்சிருக்கு அப்டேட். இதுதான் கிட்டத்தட்ட மிளகாய் செடிகள் நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. அண்ட் பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுவாக மிளகாய் செடியில் பூக்கள்ன்றது வெள்ளை கலரில் இருக்கும், ஆனால் இதோட பூக்கள் நல்லா அடர்த்தியான ஒரு பர்பிள் நிறத்தில் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கலாம். மிளகாய்கள் இப்போ வளர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் மிளகாய்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பு நிறத்தில் வளர்ந்துருக்கு. பூவிலேருந்து மிளகாய் மாறுறப்போ பச்சை நிறத்தில் மாறும். அண்டு ஒரு சில நாட்களே அந்த மிளகாய் கருப்பு நிறத்தில் வளர ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கப்புறமா அது சிகப்பு நிறத்தில் மாறும். அந்த பச்சை கலர் நிறம்ன்றது ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கும். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியலை, அதனால தான் நீங்கள் இந்த வீடியோவில் அதை பார்க்க முடியலை.
இப்போ அடுத்த அப்டேட்டில் இந்த மிளகாய்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட இந்த சீரியல் பல்ப் மாட்டின மாதிரி தான் இந்த மிளகாய்கள் இருக்குது. செடி ஃபுல்லாக வளரும், ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக காய்க்கும். அண்டு நீங்கள் அறுவடை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ இந்த டைமில் அறுவடை பண்ணி இதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். இதோட காரத்தன்மைன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக நீங்கள் சேலட்லாம் கன்சியூம் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இந்த மிளகாய்கள் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம். உங்களுக்கு ஒருவேளை இந்த மிளகாயிலேருந்து ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மிளகாயை நீங்கள் பறிக்காமல் அப்படியே விட்டுருங்க. ஒரு சில நாட்கள் கழித்து இந்த மிளகாய்கள் சிகப்பு நிறத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி மாறும். இப்போ இதோட ருசின்றது ஓரளவுக்கு அந்த காரத்தன்மைன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் ஒரு ஜெஸ்ட் ஆஃப் ஸ்வீட்னஸ்ன்றது இதில் இருக்கும். ஆனால் நான் இந்த செடியிலேருந்து அறுவடை சுத்தமாக நான் பண்ணலை. பிகாஸ் இதில் காய்க்கிறது எல்லாத்தையுமே நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக விதைக்காக விட்டுட்டேன். இப்போ அடுத்ததாக இந்த செடியிலேருந்து எப்படி நம்ம விதைகள் சேகரிக்கிறதுன்றதை பார்த்தலாம். கிட்டத்தட்ட அந்த மிளகாயெல்லாம் நல்ல அடர்த்தியான ஒரு சிகப்பு நிறத்தில் மாறிட்டு சுருங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதை நீங்கள் அறுவடை பண்ணி நீங்கள் வெயிலில் ஒரு 2 நாளைக்கு நல்லா காய வச்சு நீங்கள் அப்படியே எடுத்து வைக்கலாம். நீங்கள் எப்போ விதைக்கிறீங்களோ அப்போ அந்த மிளகாயில் இருக்க விதைகள் எடுத்து நீங்கள் விதைங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக முளைச்சி வரும். I think that's it for this video. இன்னைக்கு வீடியோவில் கிரேப் சில்லியை எப்படி நம்ம விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்கலாம் அண்ட் அந்த விதைகளை எப்படி சேகரிக்கலாம்ன்றதை பற்றி பார்த்துட்டோம். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Let's stay connected to create a better environment and thank you by PK.